என் பேர் முருகன், நான் ஆட்டோ ஓட்டுனர். இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 20/6/2026 மே மாதம் 20ஆம் தேதி வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். இப்போ மதியம் பார்த்தீங்கன்னா 1 மணி. இப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இன்றைக்கி தான் பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம தமிழக முன்னாள் போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆதவ அர்ஜுனா வந்து சட்டசபையில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் தொகுதியில் போய் மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் தொகுதியில் விஜய் சட்டமன்றத்தில் பதில் சொல்லாமல் நேராக வீட்டில் போய் ட்விட்டரில் போடுறாரு. அறிவு கேட்ட கூமுட்ட சிவசங்கரா, நீங்கள் கடைசியாக என்ன பண்ணீங்க? போன செவ்வாய்க்கிழமை சட்டசபையில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, நாங்கள் ஆதரிக்கலைன்ட்டு ஓடி போயிட்டீங்க. கேள்வியெல்லாம் கேட்டுட்டு எவனை எழுதி கொடுத்ததை கூட்டின்னு வந்து உங்கள் உதவாக்கிற நிதியை ஒரு 5 நிமிஷம் படிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்புறம் யாருக்கிட்டடா போய் பதில் சொல்கிறது? அதை விட முக்கியமாக சிவசங்கரன், நீலாம் வந்து கேள்வி கேட்குறேன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? நீ தான் போன தடவை மின்துறை அமைச்சராக இருந்த, தமிழக போக்குவரத்து ஊழல் துறை அமைச்சராக இருந்த, வாங்குகிற கமிஷனுக்காக லஞ்சத்தில் 10% கமிஷன், அதாவது சபரீசனுக்கு நீ வாங்கி கொடுத்த லஞ்சத்தில் 10% கமிஷனுக்காக மின்துறையில் மட்டும் 2,74,000 கோடி கடன் வச்சுருக்கீங்க. இது மொத்தமாகவே நீங்கள் கொள்ள தான் அடிச்சிங்க. ஒன்றுக்கு மட்டும் பதில் சொல்கிறா சிவசங்கரா. கடைசி 2 வருஷமாக மின் கட்டணம் ஏறிட்டீங்க, அதில் 43,000 கோடி வருவாய் வந்தது. அந்த பணம் எங்கே போச்சு? 2 வருஷத்தில் உங்களுக்கு 86,000 கோடி வருமானம் வந்திருக்குது. இந்த 2,74,000 கோடி கடன் எப்படி வந்தது? எல்லாத்தையும் கமிஷன் கொள்ள, கறி வாங்குறதுல கொள்ள, ஷிப்பிங் கார்பரேஷனில் கொள்ள, நீங்களாம் கொள்ள கூட்டம் நடத்திட்டு நீலாம் வந்து கேள்வி கேட்குற பாடுறா. நீங்கள் சபரீசனை 2 துறையில் மட்டுமே 7 லட்சம் கோடி அடிச்சிருக்கீங்க கடைசி 5 வருஷத்தில். அவனுக்கு 7 லட்சம் கோடி நீ வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் 70,000 கோடி அடிச்சிருக்கிற சிவசங்கரா. உஷாராரு, உன் மேலே செம காண்டலங்கிறானுங்க இந்த டிவி கட்சிக்காரனுங்க. அது எது தெரியுமா? எலெக்ஷனுக்கு முந்தின நாள் நீ எல்லா பஸ்ஸையும் கட் பண்ணிட்ட. திருப்பூரில் மட்டுமே ஒரு 6 லட்சம் பேர் ஓட்டு போக முடியாமல் போய் மாட்டிக்கிட்டான். நம்ம இங்கே பாடி பிரிட்ஜில் 1 லட்சம் பேர் நின்னான் மாதாவரத்துலேருந்து வர பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. அம்பத்தூர் எஸ்டேட்டில் 1 லட்சம் பேர் நின்னான். கோயம்பேட்டில் 5 லட்சம் பேர் நின்னான். கிளாம்பாக்கத்தில் 10 லட்சம் பேர் நின்னான். எப்படி பார்த்தாலும் நீ தமிழ்நாடு முழுவதும் யாரையும் ஓட்டு போட விடாமல் தடுத்ததில் ஒரு கோடி பேர் மாற்றிக்கினான். குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேராவது மாட்டிக்கிட்டான். இவ்வளோ பேரும் ஓட்டு போட்டிருந்தா தனி மஜாரில் டிவிக்கு ஒரு 150 இடமாவது வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்ட்டு உன் மேலே செம காண்டலகிறானுங்க. அரசியல் பேசுகிறதுக்கு யோக்கியதை வேணும் சிவசங்கரா. ஆட்டோக்காரன் 5 வருஷமாக போராடினா, கார்பரேட்டுக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு, இதை விட முக்கியமாக இன்றைக்கி தேதி 20/6/2026 இந்த மாதம் 250 கோடி ராபிடோ, ஓலா, ஊப்பர், போர்ட்டர் இந்த நிறுவனங்கள்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கீங்க. இந்த மாதம் வாங்கியிருக்கிற ஆட்சி அதிகாரம் டிவி கையில் போனதுக்கப்புறமும் நீங்கள் லஞ்சம் வாங்கி நீ அதெல்லாம் எங்ககிட்ட கொடு. இந்த பைக் டாக்ஸி, ஊபரில் ஓடுற கார்லாம் எதுவும் பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆட்டோக்காரங்களாம் கத்திட்டு இருப்பானுங்க நாங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதம் சபரீசனுக்கு நீ லஞ்சம் வாங்கியிருக்கிற. அதாவது டிவிக்கு ஆட்சி அமைஞ்சு 15 நாள் கழிச்சு நீ லஞ்சம் வாங்கியிருக்கு. 10 நாள் கழிச்சு. இவ்வளோ கேவலமான ஜென்மண்டா நீலாம் வந்து பேசுகிற. உன்னை பார்த்து உஷாராக இருந்துக்கோ. ஆட்டோ டிரைவர்லாம் உன்னால் ஒரு 5 லட்சம் குடும்பம் நடுத்தரில் வந்திருக்கு. கால் டாக்ஸி ஓட்டுறவன், லோடு வண்டி ஓட்டுறவன், இது எல்லாரும் நடுத்தரில் வந்திருக்காங்க. உன்னை செருப்பால் அடிக்கிறதுக்குன்னு ஆட்டோ டிரைவர்கள்லாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து வச்சுக்கிறாங்க. உன்னை எங்கே பொது வெளியில் பார்த்தாலும் தகவல் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆட்டோக்காரனுங்க உன்னை செருப்பால் அடிக்க தேடினுக்கிறானுங்க. நீலாம் வந்து சபையில் பேசாத. இன்றைக்கி திமுக இவ்வளோ படுதோல்வி அடைஞ்சது நீங்கள்லாம் வாங்கின லஞ்சம். சென்னை முழுவதும் ஆட்டோக்காரங்க டிரைவர் ஓட்டு 20 லட்சம் ஓட்டு மாற்றி போட்டாங்க. உங்கள் முதலமைச்சரை தோக்கடிக்கிறதுக்குனே 3,500 பேர் ஓட்டு தொகுதி மாதிரி போய் ஓட்டு போட்டான் ஆட்டோக்காரன். அந்த ஏரியாவுக்கு போய் ஆதார் கார்டை மாற்றி, ஓட்டர் ஐடியை மாற்றி, ரேஷன் கார்டை மாற்றி, ஸ்டாலின் இந்த அலிபாபா 40 கொள்ளக்கூட்ட தலைவன் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு நீ உன்னால் பல லட்சம் குடும்பம் நடுத்தருக்கு வந்திருக்கடா. நீலாம் அடுத்த தடவை பேட்டி கீட்டி எங்கன்னா கொடுத்தால் ரொம்ப அசிங்கப்படுவேன் சிவசங்கரா. உன்னை இதுக்கு மேலே ரொம்ப அசிங்கமாக பேசுவேன். உன்னால் பல லட்சம் ஆட்டோக்காரன் நடுத்தருக்கு வந்துக்கிறான். நீ ஒரு திருட்டு நாயிடா. நீ மானங்கட்ட நாயை பேட்டியாக கொடுக்குற. நீலாம் மாட்டுவடா எங்கள் கையில். ஆட்டோக்காரங்கிட்ட மாட்டி நீ சென்னையில் செருப்படி வாங்காமல் போகவே மாட்டடா.